அதிகாரம் 38. யூதாவும் தாமாரும். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவளம் மிகுதியாயிருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்தபோது அவள் கெசீப்பில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ். சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தம் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாயிருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரைப் போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தாள். பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் தந்தைக்கு மயிர் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அப்துல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தன்னை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவள் கண்டு தனது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தன்னை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டாள். யூதா அவளை கண்டபோது அவள் முகம் மூடியிருந்ததால் அவள் ஒரு விலைமகள் என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவளிடம் சென்று அவள் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவள், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டாள். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டாள். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க, அவள், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் தர வேண்டும் என்றாள். அவளுக்கு அவற்றை கொடுத்தபின் அவளுடன் அவர் உடலுறவு கொண்டார். அவளும் கருவுற்றாள். பின்பு அவள் எழுந்து போய் தன் முக்காட்டை எடுத்துவிட்டு கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டாள். அவளிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பனின் மூலம் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அனுப்பினார். அவனோ அவளை காணவில்லை. அங்கிருந்த ஆட்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியில் இருந்த விலைமகள் எங்கே என்று கேட்க, அவர்கள், இங்கே விலைமகள் எவளும் இல்லை என்றார்கள். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை. மேலும் அங்கிருந்த ஆட்கள், இங்கு விலைமகள் எவளும் இல்லை என்றார்கள் என்று சொன்னான். யூதா, அவளை வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் தம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன். உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் செய்தாள். வேசித்தனத்தினால் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவளை இழுத்து கொண்டு வருகையில்
அவள் தன் மாமனாருக்கு, இப்பொருட்கள் எவருடையவையோ அவராலேயே நான் கருவுற்றிருக்கிறேன், இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைக்கோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவளோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவள் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கரும் சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்டபின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லனோ என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேசு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பட்ட அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது.